மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 தேர்தல் கருத்து கணிப்பெல்லாம் பார்த்து பல பேரும் கேட்குற கேள்வி, இந்த கருத்து கணிப்புகள் மீதெல்லாம் எங்களுக்கு சந்தேகம் வருது. விஜயோட ஓட்டுகள் எல்லாத்தையும் மறைச்சு வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ கடைசி நேரத்தில் நிஜமான கருத்து கணிப்பு உங்களுக்கு என்ன சார் வந்திருக்கு? விஜய் எத்தனை இடங்களை வின் பண்ணுவார்? எத்தனை ஓட்டுகள் சார் கிடைக்கும்? சார், விஜய் வருகையினால நிறைய சில மாற்றங்கள் ஏற்படுங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். பாண்டிச்சேரியில் கடந்த 9ஆம் தேதி வாக்குப்பதிவு பண்ணும்போது கூட இங்கே பெர்சன்டேஜ் அதிகமாக சதவீதத்தில் வாக்குப்பதிவு நடக்கும்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90லேருந்து 94 வரைக்குமே இங்கே வாக்குப்பதிவு நடந்தது. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே அதிகபட்சமான வாக்குப்பதிவு பண்ணிருக்கு. ஏன்னா இங்கே விஜயினுடைய அந்த ஒரு மாஸ் பாண்டிச்சேரியுடைய மக்களுடைய அந்த தாட்ஸ், அவருடைய கருத்துக்கள்லாம் கேட்கும் போது எனக்கு 90 to 95 வரைக்கும் வரும்னு முடிவு பண்ணிட்டு இருந்தேன். அதான் நடந்தது. இப்போ சொல்லிக்கிற வரை வரக்கூடிய 23ஆம் தேதி தேர்தல் தேதி அன்று வாக்குப்பதிவு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிலிருந்து 12 மணிக்குள்ளே கிட்டத்தட்ட 30 to 40% வாக்குப்பதிவு ஆகின்ற ஒரு பிரேக்கிங் நியூஸ் கண்டிப்பாக வரும். எழுதி வச்சுக்கோங்க. அதை நான் இப்போவே சொல்லிக்கல விரும்புகிறேன். என்னன்னதை கிட்டத்தட்ட மாலை ஒரு 6 மணிக்குள்ளாக வாக்குப்பதிவு கிட்டத்தட்ட 85% சாலிடாக பதிவாகும். கிட்டத்தட்ட 90 வரைக்கும் நெருங்குற வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு தகவலும் வருது. அப்படி பதிவாயிட்டால் இங்கே விஜயனுடைய அந்த எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் பூரா விஜயனுடைய வருகையினால் பதிவான வாக்குகளாக தான் மாறும். இப்போது இதுக்கு இடத்துல இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேரில் நிறைய விஷயங்கள் மக்கள் மத்தியில் கருத்தை திணிச்சிட்டு இருக்கிற ஒரு செய்தியில் தான் நம்ம பார்க்க முடியுது. மக்களும் அதான் பார்க்குறாங்க. குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஷால் நடித்த சிவப்பதிகாரம்னு ஒரு படம். அந்த படத்தில் கருத்து கணிப்புகளை ஒரு தெளிவாக சரியான முறையில் சொல்லப்பட்டிருந்ததுனால இறுதியில் என்ன ஒரு முடிவு வருங்கிற விஷயத்த ஒரு மாற்றாக கிளைமாக்ஸ் அமைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கும். அந்த படம் இருக்குது, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். சரியான கருத்து கணிப்புகள் சொன்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதான ஒரு எக்ஸாம்பிளோட அந்த படம் உருவாகிருக்கும். நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கணும், அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரிய வரும். இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ கருத்து இந்த கணிப்புகளில் நிறைய செய்திகள் என்ன வருதுன்னா, விஜய்க்கு 3ஆம் இடம் தான் வரும் அப்படிங்கிறத நிறைய பேர் பேசுகிறத எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மக்கள் ரசிகர் எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. சுற்றி 3ஆம் இடம் தான் வரும், இந்த இடத்துல அதான் வரும், அந்த இடத்துல அதான் வரும், இந்த இடத்துல வாக்கு சதவீதம் வரும், இந்த இடத்துல ஓட்டு உழாது, விஜய்க்கு ஓட்டை விரும்பலை, மக்கள் எதையுமே விரும்பலவர்கள், ஏற்கனவே இருக்கிறவர்கள் தான் வாக்குப்பதிவு அப்படிங்கிறமான சில கருத்து இந்த கணிப்புகளை திணிச்சிக்கிட்டே இருக்கிற செய்திகள் தான் நம்ம பார்க்க முடியுது. அதை இது ஏன்னா மக்களுடைய மனசை விஜய்க்கு வர வேண்டிய ஓட்டுகளை தடுப்பதற்கான ஒரு முயற்சிகரமான ஒரு வேலையாக தான் இதை நம்ம பார்க்குறோம். நம்ம மக்களுடைய மனசை மாற்றணும். ஏன்னா அவருடைய தாட்டில் விஜய் வர்றாரு, நம்ம அவர்களுக்காக ஓட்டு போடணுங்கிற அந்த தாட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த கருத்து கணிப்புகள் மூலமாக பிரெயின் வாஷ்ன்னு சொல்லுவோம். நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 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 ஒருத்தருடைய மனசை என்ன சொல்ற கரைக்கிற வேலை அது. எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டுங்களா? விஜய் தான் 3ஆவது இடத்துல இருக்கிறாரு, அவங்க தான் முதல் 2 இடத்துல இருக்காங்களா, அவங்க 2 பேர் தானே வெற்றி பெற போகிறாங்க. எதுக்கு இவருக்கு ஓட்டு போட்டு வேஸ்ட்டு பண்ணோம்? அவருக்கே ஓட்டு போட்டு இல்லாமங்கிற பிரெயின் வாஷா? அதுதான். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் சொல்ல ஒருத்தரை சிந்திக்க வைக்கிறது. அப்படி என்னன்னா ஒரு உண்மை செய்தியிலே மறைச்சு ஒரு பொய்யான செய்தியிலே தவறிலே சொல்லும் போது தான் அடிக்க கல்லு கூட உடையுமாங்க. அந்த மனசு கரைக்கிற வேலை. அப்போ நம்ம எதுக்கு விஜய்க்கு ஓட்டு போடணும், 3ஆம் இடத்துல வர்றான்னு சொல்ல ஒரு ஓட்டை ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும்? வீட்டில் 4 ஓட்டு இருந்ததுன்னா எதுக்குன்னு சொல்லி நம்ம அவர்களுக்கே போட்டுரும், அவரே வரட்டும், இல்லைன்னா இவருக்கு போடுவோம், இவர்கள் வரட்டும், இவங்க தானே 2 பேர் ஃபஸ்ட்டு செகண்டில் இருக்காங்க அப்படிங்கிறமான ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுக்கான ஒரு பேஸ்மெண்ட்டு தான் இந்த முயற்சின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இப்போ எல்லா பேருடைய ஒரு பார்வையாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இப்போ எலெக்ஷன் நடக்குது. இந்தியாவில் வெளி மாநிலத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மும்பை, டெல்லி, கல்கத்தா, பீகார், ஒரிசா எல்லா இடத்துலையும் போய் இருக்காங்க. இப்போ அவர்கள் இங்கே 23ஆம் தேதி வர்றதுக்கான ஏற்பாடுகள் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓட்டு போடணும் செய்யணுங்கிறதுக்கு. இப்போ அவர்கள் சாலிடாக விஜய்க்கு நிறைய ஓட்டுகள் வருங்கிற ஒரு தாட்ஸில் இப்படி ஒரு விஷயத்தை இப்போ அதை செய்திகளை சொன்னால் அவர்கள் வருகிற வாய்ப்புகள் குறையும். அப்போ அவர் இங்கே ஓட்டு போடுறதுக்கான அதுவும் தடுக்கிற ஒரு முயற்சியாகவும் இங்கே பார்க்கப்படுது. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம் விரும்புகிறேன். நான் இப்போ வெளிநாட்டில் இருந்து விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கான நிறைய பேர் இப்போ டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. டிசம்பர் மாதமே மலேசியாவிலேருந்து புக் பண்ணாங்க. இப்போ கிட்டத்தட்ட லேண்ட் ஆகிட்டான்ற ஒரு தகவலும் இப்போ வருது. லண்டன்லேருந்து ஒரு 3 ஃபேமிலி ஃப்ளாகோட போட்டு பாஸ்போர்ட்டை எடுத்து விசாவோடு எடுத்து ஒரு ஃபோட்டோவே போட்டது மலேசியா, சிங்கப்பூர்லேருந்து கிட்டத்தட்ட இறங்கிட்டாங்க. இப்போ அவர்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் 4 லட்சத்துக்கு மேலே இங்கே வர முடியாது. கிட்டத்தட்ட ஒருத்தர் நபர் வரல, அங்கே இருக்க 4-5 பேரே இங்கே வர வேண்டிய சூழ்நிலை.
ஒருத்தர் 2 லட்சம் 3 லட்சம்னா ஒரு ஃபேமிலியில் 3 பேர் நல்லா குறைஞ்ச 10 லட்ச ரூபா செலவாகும். அவர்கள் அதை பற்றி கவலைப்படலை. நாங்கள் விரும்புகிற எங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு நாங்கள் இங்கே வரப்போகிறோம். இதற்கு முன்பான இது மாதிரி வந்தது கிடையாது, வரலை. வீட்டில் இருக்க போனால் போட்டு உங்களுக்கு பிடிச்சவர்கள் சொன்னாங்க. இங்கே விஜய் நிற்கும் போது நாங்கள் வருவோம்ன்ற அந்த ஒரு அட்டம்ப்டில் வர்றாங்க. ஆனால் இப்போ அந்த தகவல் வந்து இப்போ இங்கே நிறைய பேருக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலை, செய்தியில் சொல்லலை. காரணம் கேட்டிங்க அப்படின்னா, இங்கே அண்டை மாநிலத்தில் இருக்கிறவங்களே வந்து வரணுன்ற ஒரு நினைக்கிற தாட்ஸ் இருக்கும்போது, இவர்கள் வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க, ஃபேமிலியோடு வர்றாங்க, விஜய்க்கு ஓட்டு போட வர்றாங்கிற தகவலை சொன்னால், வெளிநாட்டில் இருந்தே ஒருத்தவங்க வரும்போது ஏன் நம்ம இங்கே டெல்லி மும்பையிலேருந்து வரக்கூடாது தமிழ்நாட்டுக்கு அப்படி இந்த மனசு ஒருவேளை மாறிடுங்கிற நோக்கத்தோட அந்த செய்திகள் ஒட்டுமொத்தமாக வந்து புறக்கணிக்கப்படுது. இப்போது நீங்கள் சொல்கிறவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லணும் நம்ம ஒரு விஷயத்த இல்லையா? பட் ஆனால் இந்த செய்தி வந்து இது மறுக்கப்படுது. அவர்கள் வெளிநாட்டிலேருந்து வர்றதை வந்து எந்த தகவலும் எதுலையுமே பெரிய அளவில் வந்து மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தலை. அதாவது நியூஸ் சேனல் கருத்து கணிப்பு போடுற அதே நியூஸ் சேனல் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த செய்தியை வந்து மறைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், அந்த செய்தி வரலையில உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து இந்த செய்தியெல்லாம் போல் கருத்து கணிப்புன்ற பேரில் நிறைய திணிக்கிற விஷயங்கள் ஓட்டிலேன்னு வருது, 3ஆம் இடம் வருது, அவருக்கு மவுஸ் இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு சொல்லும் போது விஜய்க்குன்னு சொல்லி ஓட்டு போகிறதுக்குன்னு அவர்கள் வர்றதை வந்து அவங்க வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இல்லையா? அந்த செய்தி எல்லாருக்குமே தெரிய வரும் இல்லையா? ஆமாம் சார். அப்படி வந்துச்சுன்னா இப்போ லோக்கலில் இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்க, வெளிநாட்டிலேருந்து அவ்வளோ செலவு பண்ணிட்டு வர்றவனே விஜய்க்கு போடும் போதும், இப்போ சென்னையில் இருக்கிற நான் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல நான் ஏன் விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது, அப்போ விஜய்க்கு எல்லாரும் ஓட்டு போகிறாங்கிற மைண்ட் செட் வந்துடக்கூடாதுன்ற அந்த ஒரு தாட்ஸு தான் இப்போ தெரிய வருது நமக்கு அதை. ஆனால் இங்கே வந்து இந்த செய்தியில் ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துருச்சு. ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா எல்லாத்தையும் பாக்கெட்டில் கையில் இருக்குது. தட்டினோடனே மெசேஜ் போயிடும். அமெரிக்காவில் இருக்கிறவங்களே இப்போ இங்கே நடக்கிற விஷயத்தை வந்து வாங்கி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கேயும் சொல்லிக்கல விரும்புகிறேன், விஜய் அவர்களுடைய தமிழ்நாட்டினுடைய அந்த 6 மக்கள் அன்பு வந்து அவர்களுடைய மகளும் வெளிநாட்டிலேருந்து பார்த்துட்டு இருக்க ஒரு தகவலும் வருது. இப்போ சோசியல் மீடியா தட்டினா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்துடும். ஸோ அதனால் இந்த விஷயத்தை வெளியில் விடாமல் மக்களை வந்து இங்கே வந்து ஓட்டுப்பட விடாமல், இப்போ வெளிநாடு அதை வெளி மாநிலங்களை விட இப்போ மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி இருக்கிறவங்க வந்து இங்கே சென்னையிலேருந்து போகிற வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அவர்களை மாற்றுறதுக்கு முயற்சியை வந்து இதை நான் பார்க்குறேன் சார். இதை கிட்டத்தட்ட இதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவங்களுக்குள்ள ஒரு வந்து போட்டி இருக்குது. இப்போ விஜய் வருகைனால பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் விரும்பினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஒரு மாற்றத்தை விரும்புறதுக்கு குறிப்பிட்ட ஒரு நபருக்கு வந்து வாக்கு சதவீதத்தை 30 லட்சத்துக்கு மேற்பட்டு போட்ட இதை நம்ம வந்து எல்லாருக்குமே தெரிய வரும். இப்போ அவர்கள் வந்து டோட்டலாக எதிர்த்தா எல்லாத்தையுமே எதிர்த்து தான் நம்ம வந்து ஃபைட் பண்ணி ஆகணும். விஜய் அப்படி தான் பண்ணுறார். எல்லாத்தையுமே எதிர்த்து தான் அவர் மக்களை நோக்கி அவருடைய குரல் இருக்குது இல்லையா? ஸோ அவருடைய பயணம் இருக்குது. தனிப்பட்ட முறையில் அவர் யாருமே விமர்சனம் செய்யலை. எந்த வேட்பாளர்களையுமே அவர் தரைக்குறை இது வரைக்கும் பேசி நான் பார்த்ததே கிடையாது, கேட்டது கிடையாது. ரொம்ப டீசெண்டாக தான் அவருடைய பிஹேவியரே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பர்டிகுலராக இங்கே விஜய் மட்டுமே டார்கெட் செய்யப்பட்டு அவர்கள் வரும்போது மற்றவர்களை எதிர்த்தவர்கள் விஜய் வந்ததுக்கு பிறகு விஜய் மட்டுமே டார்கெட் பண்ணி எதிர்ப்பது மாதிரி ஒரு குரல் வரும்போது இது நம்ம எப்படி பார்க்குது? சந்தேகமாக பார்க்கலாம். எஸ், அது எப்படியோ நீங்கள் பாருங்க இல்லையா? இதுதான் மக்களுக்கு தெரியும். அது அப்போது இங்கே மற்றவர்கள் எல்லாமே நேற்று எதிர்த்தவர்கள் நாங்கள், இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்களாம் நாளைக்கு ஒன்று சேர்ந்துக்குவோம், பங்காளிங்க. எஸ், அதை பற்றி நாங்கள் தான் முடிவு பண்ணோம். இப்போ விஜய் வந்துடக்கூடாது, விஜய் வெற்றி பெறக்கூடாது. மெயின் டார்கெட்டே வந்து மெயின் பாயிண்ட் அதுதான் இருக்குது பாரு. ஸோ இங்கே நான் திரும்ப சொல்லிக்கிறேன், ஓட்டு கேட்குற அத்தனை பேருமே கூட்டணி கட்சிகளோட பல கொடிகளோட வேட்பாளர்கள் போகிறாங்க. 10 கோடி 15 கோடியோடு போய் அத்தனை பேரோட போய் வாக்கு சேகரிக்கிறாங்க. இங்கே விஜய் மட்டுமே ஒரே ஒரு கொடியோட, அவருடைய கொடியோட மட்டுமே கொடியை பிடிச்சிட்டு அவரும் போகிறாரு, அவருடைய வேட்பாளரும் போகிறாங்க. இது எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? தனித்துவம், தனி கொச்சியாக அவருடைய ஒரே ஒரு கொடியை மட்டும் பிடித்து கொண்டு வாக்காளர் விஜய் போகிறத வந்து மக்கள் எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு மாற்றத்தை வேணும்னு சொல்லி பேசினவர்கள் இன்றைக்கு அதை நாங்கள் நாளைக்கு பார்த்துக்கிறோம், இன்னைக்கு விஜய் மட்டுமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது இந்த மக்கள் எல்லாம் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாற்ற விரும்பி தான் நாங்கள் 30 லட்சத்துக்கு மேலே ஓட்டுகளை பதிவு போட்டோம். ஆனால் எஸ், இந்த மாற்றமே வேணான்னு நினச்சி இருக்கும்போது இப்போ மாற்றத்தை உருவாக்குற விஜய் வந்திருக்காரு, நாங்கள் ஒரு சேஞ்ச் பண்ணோம்ல, இப்போ அந்த வாக்குகள் புறமே விஜய்க்கு போகிற மாதிரி ஒரு தகவலும் போகிறது. ஆமாம் சார், இவங்க வந்து மாற்றுன்னு நினச்சாங்க, நம்மளுக்கு பிடிக்காத கட்சியெல்லாம் இவங்க எதிர்க்கிறாங்க நம்பி போட்டாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க எல்லாரும் பங்காளின்னு சொல்லும் போது டவுட் வருது. அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் பங்காளியாக தான் இருந்துட்டு இருந்தீங்களா? அப்போ அவ்வளவும் நடிப்பாக்குமார் அப்படின்ற மாதிரி ஸோ ஒன்றுக்குள்ளே ஒன்று இருந்தது மாதிரியான மக்களுடைய எண்ணத்தை வந்து இவர்களே பேசி மாட்டிக்கிறாங்க, சிந்திக்க வைக்கிறது.
அப்போ நேற்று இல்லையே, நேற்று நம்ம ஒரு மாற்றத்துக்கு தானே இவர்களுக்கு நம்ம போட்டோம். இப்போ இன்னைக்கு இப்படி பேசும்போது எப்படி? அப்போ நேற்று ஒன்று இன்றைக்கு ஒன்றா இப்போ விஜய்க்கு மட்டுமே ஒரு டார்கெட் செய்யப்படுதா? அப்ப அவங்க கூட சேர்ந்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்றது. நிச்சயமா மக்கள் நினைப்பாங்களா? மக்கள் ரொம்ப அறிவாளிகளுங்க. நீங்கள் வந்து அவர் சார இடம் போட்டுறாதீங்க. கிராமத்தில் இருக்கிறவங்களும் விவரமானவர்கள். இன்னைக்கு சோசியல் மீடியாங்கிறது கையில் இருக்கு. பிரச்சாரத்துக்கு போலங்கிற விஜய், ஆனால் அவர் போகக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாருமே மொபைலில், எல்லா மொபைலில் இருக்கு, பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து டிஜிட்டல் மீடியா, நீங்கள் பழைய ஒரு ஸ்டைல்லாம் தூக்கி அந்த ஃபார்முலா போகவே முடியாது, தூக்கி ஓரமாக வச்சுருங்க. இன்றைக்கு அந்த வாக்குகள் 30 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் அப்படியே விஜய்க்கு கிட்டத்தட்ட 95% போகிறதுக்கான வாய்ப்புகள் மாறி இருக்கு. அதாவது இந்த மாற்று கட்சின்னு சொல்லிட்டு போடுற அந்த 30 லட்சம் ஓட்டும் விஜய்க்கு வரப்போகுது. ஆமாம், விஜய் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு, நாங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்குறோன்னு மக்கள் சொல்றாங்கல்ல. அப்போ அது எல்லாமே வந்து விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த மாற்று கட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் அது கிடைக்கும்? தெரியாது, மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க. எப்பவுமே நாம் ஒரு விஷயத்த சொல்லும் போது மக்களை வந்து ஓட்டுகள் வாங்குறதுக்கான ஏற்பாடு பண்ண முடியும். இப்போ நாம யாருங்கிறதா சொல்ல முடியும். இப்போ நீங்கள் இவரெல்லாம் யாருங்கிறத நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மக்களுக்கு அது புரிய வரும். இல்ல புரிஞ்சிச்சு, ஆல்ரெடி எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அதனால் அந்த வாக்குகளும் கிட்டத்தட்ட விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விஜய் கேட்காமலேயே ஆட்டோமேட்டிக்காக அந்த வாக்குகள் விஜய்க்கு சேருது. இப்போ அவங்களுக்கு தான் அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க வாக்க. இந்த வச்சுங்க, நீங்களே வச்சுங்க, விஜய்க்கு போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வருது இப்போ நமக்கு அதை. அதனால் மக்கள் யோசிப்பாங்க சார். நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த 2 மாதம் தான் நீங்கள் மக்களை போய் பார்க்க போகிறீங்க. அந்த 4.25 வருஷம் மக்களை கண்டுக்கிறதே கிடையாது, அந்த தெருவே தெரியாது. அவர்கள் அதான் கேட்குறாங்க, இந்த தெரு எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லையா, 21 வந்து 26 வரீங்க, 26 வந்து அடுத்து 31 தான் வருவீங்க. அதனால் எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை. விஜய்க்கு போடுறோம், செய்தாரா பார்ப்போம், செய்யலாம், அப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோன்றாங்க. அது அடுத்து. பட் இன்றைக்கி ஒரு மாற்றத்தை மக்கள் அதை டோட்டலாக விரும்புகிறாங்க. அந்த கிட்டத்தட்ட வாக்குகள் 30 லட்சம் மேற்பட்ட வாக்குகளும் விஜய்க்கு தான் போகும்போது ஒரு தகவலும் வந்திருக்கு சார். ஓகே சார், நீங்கள் மாற்று கட்சியிலேருந்துலாம் ஓட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நிஜமாவே விஜய்க்கு எவ்வளோ ஓட்டு வரும் சார்? ஏன்னா என்னால் கணிக்க முடியல. எல்லாருமே சொல்லிட்டாங்க நம்மக்கிட்ட. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் நேரில் பேசுறதெல்லாம் அதெல்லாம் விட்டுடுங்க, டிவியில் பேசுறதெல்லாம் மறந்துடுங்க, உண்மை என்னென்னா யாராலும் கணிக்க முடியலங்க அப்படின்ற மாதிரி ஆஃப் த கேமராவில் சொல்கிறாங்க. எங்களால் கணிக்க முடியலங்க, இந்த முறை ஓட்டுகள் மறைக்கப்படுதுன்றாங்க. உண்மையாகவே விஜயோட ஓட்டெல்லாம் மறைக்கப்படுது சார். கருத்து கணிப்புகளை ஒரு பக்கம் எடுத்துட்டு இருக்காங்க சார். ரைட்டு. இந்த தேர்தல் 2026 தேர்தலை வந்து உண்மையிலே கணிக்க முடியாத ஒரு தேர்தல். நிறைய பேர் கணிச்சு சொல்கிறாங்க. ஒரு 100 பேர்கிட்ட கேட்டாங்கன்னா ஒரு 20 பேர் தான் சொல்கிறாங்க இவர்களுக்கு போடு அவர்களுக்கு போடு, மீதி ஒரு 10% இன்னும் போடுவாங்க அப்படின்றாங்க. மீதி 70% பார்த்தீங்களா, அவங்க சைலண்டாக இருக்காங்க. அந்த வாக்குகள் எங்கே போகும் சிந்திக்கிறாங்க. இது அந்த 70 பேருடைய தாட்ஸ் என்னங்கிறதே புரிஞ்சுக்க முடியல எங்களுக்கு. இப்போ நான் சொல்கிற இந்த 70 பேருடைய மைண்ட் செட்லேயும் விஜய் இருக்காருங்கிற ஒரு தகவல் தான் வருது. அதை கிட்டத்தட்ட மாற்றத்தை விரும்புறதுனால. ஸோ இங்கே விஜயை வந்து எல்லா பேருமே ஒரு டார்கெட் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் மக்கள் ஒரு டார்கெட் பண்ணியிருக்காங்க நாங்கள் விஜய்க்குங்கிறத. அது நிறைய பேருக்கு தெரிய வரல. கிட்டத்தட்ட இந்த வந்து ஒரு 5.5 கோடி பேர் வந்து கிட்டத்தட்ட வாக்காளர்களாக இப்போ இருக்காங்க. இவர்கிட்ட விசாரித்த வரைக்குமே, மக்கள்கிட்ட பேசின வரைக்குமே எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ஓட்டுகள் வந்து சாலிடாக 150 லட்சம் ஓட்டுகளுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது விஜய்க்கு. மேற்கொண்டு இந்த 30 லட்சம்லாம் சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படி எப்படி செதறிங்கிட்டுக்கிட்டு வந்தால் கூட அப்புறம் நோட்டா ஓட்டுன்னு ஒன்று இருக்குது. அது எல்லா பேருமே நோட்டாவில் போய் குத்திட்டு போயிடுவாங்க. தேவையில்லை, நம்ம ஓட்டு கள்ள ஓட்டாக மாறிடக்கூடாதுன்றால இப்போ அந்த ஓட்டு இந்த ஓட்டெல்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 1.5 கோடிங்கிறது ஒரு சாலிடாக வரக்கூடிய வாய்ப்பு இது. அதுதான் நிறைய பேர் இப்போ ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. மேற்கொண்டு 30-40 லட்சம் ஓட்டுகள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போது 2 கோடி ஓட்டு வரைக்கும் நெருங்கும். இப்போ இருக்கிறதே 5.5 கோடி, 2 கோடியெல்லாம் வந்துருச்சுன்னா வேறு லெவல் உங்களுக்கு அதை. ஸோ இந்த கருத்து கணிப்புகள் ஒரு சரியான முறையில் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. இங்கே மறைக்கப்படுது. அதை மக்கள் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நேரம் அந்த வாக்கு சதவீதம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வாக்கு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே 2 கோடி பேர் வந்து விஜய்க்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்ற ஒரு தகவலும் வந்துட்டு இருக்கு. இப்போ அதை இன்றைக்கு பாருங்கள், எல்லார்ட்டையுமே டிஜிட்டல் வேர்ல்டுங்கிறதுனால இவர் அந்த டிஜிட்டல் சிஸ்டத்தில் ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கார். அரசியல் காலத்தையே மாற்றிட்டார் விஜய். அரசியல் வேணான்னு ஒதுங்கினவர் இல்லை, ஓட்டு பண்ணால் ஒதுங்கணும், எல்லாத்தையுமே அரசியல் பேச வச்சுட்டு அரசியல் தெரிய வச்சுட்டாரு, ஓட்டு போகிறதுக்கு தயாராகிட்டார். இப்போ எல்லாமே மொபைலில் இருக்குது. என்ன தகவலுங்கிறத இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த கருத்து கணிப்பில் எல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு பக்கம் கேட்டால் கூட இன்னொரு பக்கம் அவருடைய கருத்துக்களே வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதா எனக்கு வந்து ஒரு தகவல் சார் இது.
இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க விஜய் இங்கே போனார் அங்கே போனார், சிட்டிக்கு தான் போனார், இடங்களுக்கு போகல, நிறைய கிராமங்களுக்கெல்லாம் போகல, கடைக்கோடி மக்களுக்கு இப்போ ரீச் ஆகலை அப்படின்றாங்கல்ல. விஜயை நேரில் பார்க்க வந்தவர்கள் ஏகப்பட்ட பேர் உங்களுக்கு தெரியும். லைவில் பார்த்துட்டு இருந்தவங்க கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட லைவில் பார்த்துட்டே இருக்காங்க. கேள்விப்பட்ட நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. வேலைக்கு போனவர்கள் அப்பப்போ மொபைலில் வேற பார்த்துட்டு இருக்காங்க, டைம் எடுத்து. கடைக்கோடியில் இருக்கிறவங்களும் சரி, கிராமத்தில் இருக்கிறவங்களும் எல்லா பேருமே மொபைலில் அந்த லைவை நிறைய பேர் பார்த்த விஷயங்கள், தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களும் நிறையா இருக்குது. விஜய் நிறைய இடங்களுக்கு போக முடியாத சூழ்நிலை தான். நேரம் இருந்தால் கண்டிப்பாக போயிருப்பார். இந்த கூட்டம் கட்டுப்படுத்தியிருந்தால் நிறைய இடத்துக்கு போயிருப்பார், சந்து பொந்தெல்லாம் போயிருப்பார். ஆனால் அவருடைய போகலை தவிர அவருடைய அந்த பாடலும் அவருடைய பிரச்சாரம் வேணும். அவருடைய பிரச்சாரம் மொபைல் மூலமாக எல்லா இடத்துக்கும் எல்லா மக்களுக்கும் போய் ரீச் ஆயிருச்சு, சேர்ந்துருச்சு, எல்லாம் பார்த்துட்ட தகவலும் வந்திருக்கு சார். இதற்கு இடையில பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒன்று நான் ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன்ற ஒரு 2 அது மெத்தட் இருக்குது. இப்போ ஆன் ஸ்க்ரீனில் சில விஷயங்கள் இது பேசப்படும். இல்லைங்க விஜய்க்கு 3வது இடங்க, இவங்க தான் வருவாங்க, அவங்க தான் வருவாங்க, டிபேட்டில் பேசுவாங்க, அதானே சொல்கிறீங்க? எஸ் உட்காந்து ஒரு 5-6 பேர் நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது, இல்லைங்க இது இவருங்க, அப்புறம் வேற ஒருத்தர் அவருங்க இவருங்க அப்படின்னு எல்லாம் அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது, ஓகே இது அவங்களுடைய சொந்த விமர்சனம், அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஒருத்தர் கேள்வி கேட்கும் போது ஒரு 5 பேர் 5 ஒப்பீனியன் சொல்லுவாங்க, பட் ஓகே. ஆனால் இங்கே ஆஃப் ஸ்க்ரீன் சொன்ன பற்றி, இது ஆன் ஸ்க்ரீன் நடக்கிற மேட்ரு. ஆஃப் ஸ்க்ரீனுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தர் 5 பேர் கலந்து 6 பேர் கலந்துட்டு பேசும்போது, என்னங்க எம்ஜிஆருக்கு வந்த ஓட்டு, எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம், இதெல்லாம் தாண்டி விஜய்க்கு ஏகப்பட்ட கூட்டம் வருதுங்க. அதை விட அதிகமாக கூட்டம் வருது. அவரை விட செல்வாக்கு அதிகமாக இருக்கு. மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகிட்டார் இந்த விஜய். வாக்கு சதவீதம் அதிகமாக வரும். போலிங் 85% மேலே வரது வாய்ப்புகள் இருக்கு. விஜய்க்கு ஓட்டு கண்ணா பின்னான்னு விடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. விஜய் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுறதையும் நம்ம கேட்க முடிஞ்சது, கேள்விப்பட முடிஞ்சது, தகவல் நமக்கு வருது. ஆன் ஸ்க்ரீன் ஒன்று, ஆஃப் ஸ்க்ரீன் ஒன்று. ஸோ இதையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம எதையுமே ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது சார், எல்லாமே தெரிய வரும் இதை. ஸோ அதனால் விஜய்க்கு கிட்டத்தட்ட பிடித்தவர்களும் பிடிக்காதவர்களும் விஜய் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வாக்கு சதவீதம் அதிகமாக வரும், ஓட்டு நிறைவேறுங்கிற கருத்துக்களை இங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க கருத்து திணிப்புன்னு. கடைசியாக யூபியில் நடந்த 3 தேர்தலுக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கருத்து கணிப்பு தான் போட்டாங்க. இப்போ வெளியிடுறாங்க பாரு, அவங்க தான் போட்டாங்க. எதுவுமே நடக்கலையே சார். இல்லை அதுதான் சொல்றீங்களா, கருத்து கணிப்புங்கிறது நீங்கள் ஒவ்வொரு சந்து பொந்து இதெல்லாம் நீங்கள் போய் பண்ணவே முடியாது சார். ஓரளவு சின்ன ஒரு மார்க்கெட்டு ஒரு பிளேஸில் போய் ஒரு 10 பேர் இருந்தால் 10 பேரை கேட்கும்போது ஒரு 2 பேர் முடியான்னு சொல்லிட்டு போவாங்க. ஒரு 7 பேர் சொல்லும் போது 7 பேரில் 4 பேர் 3 பேர் 2 பேர். இதுதான் நீங்கள் 3 லட்சம் பேர் இடத்துல 3 லட்சம் பேருக்கு போய் நீ கருத்து கணிப்பு கேட்க முடியாது. ஒரு 1000 பேர் தான் கேட்பாங்க. அப்போ சொல்லக்கூடிய விஷயங்களில் அதுவும் ஒரு நியூட்ரலாக நீங்கள் பேசப்பட்டால் சரியான கருத்து கணிப்புகள் வரும். இங்கே ஒரு சார்பாக நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு சார்பாக தான் பதில் வரும். அப்போ நீங்கள் கருத்து கணிப்புங்கிறது ஃபைனல் ரிசல்ட்டு கிடையாது. தேர்தலுக்கு பிறகு மக்களுடைய தீர்ப்பு இருக்கு இல்லையா, அதுதான் ஃபைனல் ரிசல்ட். அவருடைய கருத்துக்கள்லாம் இந்த பதிவு செய்யப்படும். இப்போ மாற்றங்கள் நிறையா வரும். ஓகே சார், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேர் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, சார் நான் இந்த இடத்துலேருந்து இப்போ வரப்போகிறேன் ஓட்டு போடுறதுக்கு, வெளிநாட்டிலேருந்து வரப்போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் இந்த கேள்வி, நீங்கள் எல்லாரும் கிளம்பிட்டீங்களா, ஓட்டு போடுறதுக்கு தயாராகிட்டீங்களா, உங்கள் ஓட்டு யாருக்கு, உங்கள் வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குது, நீங்கள்லாம் எங்கெங்கே இருக்கீங்க அப்படிங்கிறத முதலாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் பார்த்து இல்லை, எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. குறிப்பான ஒரு நபர் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ அவர் பார்த்து தெரிஞ்சுப்பார். நீங்கள் சொன்னது மாதிரி வெளிநாட்டிலேருந்து இறங்கிட்டாங்க. இப்போ அவர் சொந்த ஊருக்கு போயிட்டுருக்காங்க. அண்டை மாநிலத்திலேருந்து இந்தியாவிலேருந்து அண்டை மாநிலத்துக்கு போனவங்க அவங்க ட்ரெயினை பிடிச்சி வெளில ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையிலேருந்து இப்போ மதுரையோ கோயம்புத்தூரோ போகிறவங்க எல்லாமே இன்று இரவோ நாளைக்கு, அதை இன்று இரவு பரப்புற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. 23ஆம் தேதி காலையில் கிட்டத்தட்ட இந்த வாக்கு சதவீதம் அதிகமாக வரும். ஏற்கனவே நான் முன்னாடி சொன்னது தான், 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ள 40% நெருங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எழுதி வச்சுங்க. வந்ததுனால் அவருடைய களமே வேறு மாதிரி இருக்கும். நன்றி சார். நன்றி சார்.